ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான எஜுகேஷன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, மெமரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் எக்ஸாமில் மார்க்கே வரல, கான்செப்ட் கிளியராக இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா லேர்னிங்கோட ஸ்டேஜஸ் நமக்கு தெரியல. லேர்னிங்னா சும்மா புக்கில் இருக்கிற லைனை படித்து மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லை. லேர்னிங் இஸ் அ திங்கிங் ப்ராசஸ். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமி டீச்சர்ஸ்க்கு லெசன் பிளான் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்செப்ட் டீப்பாக புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் ரைட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த வீடியோவில் ப்ளூம் டாக்ஸானமியோட 6 ஸ்டேஜஸும் சிம்பிளாக தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் எக்ஸாமோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காமாக லிசன் பண்ணுங்கள். லெட் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 1, ரிமெம்பர். ப்ளூம் டாக்ஸானமியோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ரிமெம்பர். இது லேர்னிங்கோட பேசிக் லெவல். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபேக்ட்ஸை, நேம்ஸ், டெஃபினிஷன், டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானட் நேம்ஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். செல்லோட பார்ட்ஸ் நேம்ஸ், நியூக்ளியஸ், சைட்டோபிளாசம், செல் மெம்பரைன். டேட்ஸ், அப்புறம் ஃபார்முலாஸ், டெஃபினிஷன். இதெல்லாம் ரிமெம்பர் லெவல். இந்த ஸ்டேஜில் திங்கிங் ரொம்ப டீப்பாக இல்லை, பட் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டீச்சர்ஸ் யூஸ்வலாக இந்த லெவலில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாட் இஸ், டெஃபைன், லிஸ்ட் அவுட். ஸோ ரிமெம்பர் பண்ணினா மட்டும் போதுமா? இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும். ஸ்டேஜ் 2, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வர்றது செகண்ட் ஸ்டேஜ், அண்டர்ஸ்டாண்ட். ரிமெம்பர் பண்ணின இன்ஃபர்மேஷனை ஒன் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? அதான் அண்டர்ஸ்டாண்ட் லெவல். எக்ஸாம்பிள், ஃபோட்டோசிந்தசிஸ் டெஃபனிஷன் ரிமெம்பர் பண்ணுறது. ரிமெம்பர் ஆகிடுச்சு அப்படின்னா பிளான்ட் சன்லைட் யூஸ் பண்ணி தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மரைஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன், ஒய், கிவ் ரீசன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மைண்டில் பிக்சர் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இப்போது நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஸ்டேஜ் 3, அப்ளை. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட தேர்ட் ஸ்டேஜ் அப்ளை. இங்கே லேர்னிங் ப்ராக்டிக்கலாக ஸ்டார்ட் ஆகும். மீனிங் என்னென்னா, படித்த கான்செப்டை ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள், மேக்ஸில் ஃபார்முலா படித்தோம்னா அப்ளை பண்ணிவிட்டு சம் சால்வ் பண்ணுறது. கிராமரில் ரூல்ஸ் படித்தோம்னா அப்ளை பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ரைட் பண்ணுறது. சயின்ஸில் கான்செப்ட் படித்தோம்னா எக்ஸ்பிரிமெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. இதுதான் அப்ளை ஸ்டேஜ். இந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஓ இதை இங்கே யூஸ் பண்ண முடியுமா? டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சால்வ், டெமான்ஸ்ட்ரேட், ஹவ் வில் யூ யூஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டீச்சர்ஸ் கேட்பாங்க. லேர்னிங் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது. ஸ்டேஜ் 4, அனலைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனலைஸ் ஸ்டேஜ். இது கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங்கிங்காக இருக்கும். அனலைஸ்னால் என்ன? இன்ஃபர்மேஷனை பீஸாக பிரேக் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ், 2 போயம்ஸை கம்பேர் பண்ணுறது, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸோட காஸ் அண்ட் எஃபெக்டை அனலைஸ் பண்ணுறது, ப்ராப்ளமோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, கம்பேர், டிஃப்ரென்ஷியேட், அனலைஸ் த ரீசன். இங்கே லேர்னிங் சேலோவாக இருக்காது, டீப்பாக போகும். ஸ்டேஜ் 5, எவாலுவேட். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எவாலுவேட். எவாலுவேட்னா என்ன? ஜட்ஜ் பண்ணுறது, டிசிஷன் எடுக்கிறது, ஒப்பீனியன் கொடுக்கறது. எக்ஸாம்பிள், விச் சொல்யூஷன் பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுறது. எஸ்ஸேல ஒப்பீனியன் ஜஸ்டிஃபை பண்ணுறது. எக்ஸ்பிரிமெண்ட்டில் ரிசல்ட்டை கரெக்டுன்னு எவாலுவேட் பண்ணி சொல்கிறது. இந்த ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். டீச்சர்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னா, ஜஸ்டிஃபை, டூ யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி, கிவ் யுவர் ஒப்பீனியன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் சொல்லலை, ரீசனோட ஆன்சர் சொல்லுவாங்க. இப்போ ஸ்டேஜ் 6 பார்க்கலாம், கிரியேட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் கிரியேட். இது ஒரு அல்டிமேட் லேர்னிங். கிரியேட்னா என்ன? ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜை கம்பைன் பண்ணிவிட்டு சம்திங் நியூவாக க்ரியேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள், லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்டோரி ரைட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறது, நியூ சொல்யூஷன் இன்வென்ட் பண்ணுறது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னராக மட்டும் இல்லை, க்ரியேட்டராக ஆகுறாங்க. டீச்சர்ஸ் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, டிசைன், க்ரியேட், டெவலப். கிரியேட்ன்றது ஒரு அல்டிமேட் லேர்னிங் அண்ட் ட்ரூ லேர்னிங். கன்க்ளூஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூம் டாக்ஸானமி நமக்கு கிளியராக என்ன சொல்லுது? லேர்னிங் இஸ் நாட் ஜஸ்ட் ரிமெம்பரிங். லேர்னிங் இஸ் அ ஜேர்னி. ஃப்ரம் ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அப்ளை, அனலைஸ்,
எவாலுவேட் அண்ட் கிரியேட். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணினா லேர்னிங் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கோட்ஸ் பார்க்கலாம். த பியூட்டிஃபுல் திங் அபவுட் லேர்னிங் இஸ் தட் நோ ஒன் கேன் டேக் இட் அவே ஃப்ரம் யூ. ஸோ படிக்கும்போது மெமரைஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணாமல் திங்க் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணுங்கள். இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ட் யூ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் எஜுகேஷ்னல் கண்டென்ட். தேங்க்யூ.